ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரியப்படுத்துங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த கல்யாண கனவு ரொம்ப பிடிக்கும்? இதுக்கப்புறம் மறைக்கிறதுல அங்க ஒண்ணுமே இல்ல. இனி நான் மறைச்சா அது ஆபத்து தான். இது யாருக்குமே தெரியாது. எங்களோட இந்த கதை முடிஞ்சிரும் நினைச்சேன். இந்த இசைக்கு எப்பவுமே வாய் கொழுப்பு. போய் மாட்டிக்கிட்டு வந்திருக்கா. இது அவளாவே மாட்டல, யாரோ மாட்ட வச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேன். என் நாத்தனார என் புருஷன் தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அம்மா அப்பா கிடையாது. நானும் சொந்தம் தான். எனக்கும் தாய் தகப்பம் கிடையாது. எனக்கு இவர் வாழ்க்கை கொடுக்கன்னு கூட்டிட்டு வந்தாரு. இவர் தங்கச்சிக்கு தாயா இருந்தேன். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கல. என் தங்கச்சி வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அனாதைக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்க போதாதான்னு தான் நான் இவர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நல்லா படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் என் தங்கச்சை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. 3 ஆம்பளை பையனை பிறந்தானுவ. அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்கும் போதே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 7 பிறந்தா. அவ ஒரு ஊர்ல இருந்தா, நாங்க ஒரு ஊர்ல எங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்தோம். அவ நல்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஓடி வந்தா. அண்ணே 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க. என் புருஷனுக்கு வேலை போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்க குடும்பமா சாகதான் செய்யணும், வேற வழியே இல்லைன்னு கதறினா. 3 சின்ன சின்ன பிள்ளைங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியல. கொடுத்து உதற அளவுக்கு எங்ககிட்டயும் வருமானம் இல்லை. இவங்க அப்போ கவர்மெண்ட்ல போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வீடு வீடா லெட்டர் கொடுக்குற வேலை. தங்கச்சி பிள்ளைங்களோட நடு வீதியில நின்னது இவருக்கு பொறுக்கல. பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து வாரண்டியா போய் ரிட்டர்ன் வாங்கி அந்த பணத்தை தங்கச்சிக்கு கொடுத்துட்டாரு. அதை வச்சு ஒரு மாப்பிள்ளை மேல படிப்படியா முன்னேறி வந்துட்டாரு. ஆனா எங்க வாழ்க்கை தான் தலைகீழ மாறி போச்சுது. வேலையை விட்ட நேரம் இவருக்கு உடம்பு முடியாம போயிட்டுது. ஆளும் ஒல்லியாகிட்டே போனாவ. இயலை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இருக்க வீட்டை வித்துட்டு அதுல கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு குடிசை வீட்டுலதான் நான் என் புருஷன் இயலு எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பசிக்குமா? உங்க அப்பா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நம்மளோட நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டவல. தங்கச்சிக்கு உதவி பண்ண வேண்டான்னு சொல்லல. இப்படி ஒட்டு மொத்தமா வாரி வழங்கிட்டு இப்படி அம்மா புள்ளைய பட்டினி போட்டுட்டாவல. நாளுக்கு நாள் பசியின் கொடுமை எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போச்சுது. அவங்க தங்கச்சி வந்து எட்டி கூட பார்க்க வரல. என்னங்க, ஏதாவது வேலை எதுவும் கிடைச்சதா? ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்க 7 பசிக்குதுன்னு சொல்லுதா? வயிற்றுக்கு ஒன்றும் பிள்ளைக்கு கொடுக்கல. சரி இரு, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நான் ஒன்று சொல்ல கோவப்பட மாட்டீங்களா? என்ன, என் தங்கத்திட்ட போய் கேட்க சொல்லுது அப்படித்தானே? சே அப்படி இல்லை. இந்த பக்கத்து ஊர்ல கழுக்குறியில வேலை இருக்குதான். அங்க போனா இருக்க இடமும் சாப்பாடும் கொடுக்காங்களாம். வேலை செஞ்சா ஏதோ 100-200 கிடைக்கும்னு சொல்றாங்க. நாம என்னங்க போலாமா? நாம பட்டினியா கிடந்துருவோம். இந்த பச்சை புள்ள ஏதோ வேலை செஞ்சா இந்த புள்ள பசியாவது போக்கலாங்க. இந்த வீடு தானே, கடந்துட்டு போட்டோம். நம்ம போவோமா? சரி போவோம். அந்த கல்குரில எல்லாரும் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நான் செஞ்சிருவேங்க. அதுல நான் செஞ்சிருவேன். அம்மா பசிக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க. நாளைக்கு வேலை பார்த்து அம்மா சோறு வாங்கி தரேன். சரிம்மா. அம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் சும்மா தான் கேட்டேன். அழகம்மா. அம்மா அழல தங்க. அம்மா அழல. எங்க போலாங்க. இதுக்கு மேலங்க உட்கார வேண்டாம். என்னால இருக்க முடியல. என் புள்ள பட்னியா கிடக்கத என்னால பார்க்க முடியலங்க. சரி போலாம். சரிங்க, நான் கொஞ்சம் துணி இருக்குது, அதை மட்டும் அள்ளிட்டு வரேன். பிள்ளைய கையை பிடிச்சிக்கிடுங்க. சரி. அன்னைக்கு தான் எங்க வாழ்க்கையில வசந்தம் வரப்போகுதுன்னு தெரியாம கவலையோட ஒருவேளை சோத்துக்காக நாடோடி மாதிரி போய்கிட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு தான் எங்க வாழ்க்கையில வசந்தம் வரப்போகுதுன்னு தெரியாம ஒருவேளை சோத்துக்காக நாடோடியா போய்கிட்டு இருந்தோம். பசி மயக்கம். காலையில ஒரு 5 மணி இருக்கும். மலைவழி பகுதியா போய்கிட்டு இருந்தோம். அப்ப தூரத்துல ஒரு கார் எரியத நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல அங்க ஒரு குழந்தையோட அழுசத்தமும் கேட்டது. குழந்தை அழுற சத்தமா? ஆமா, ஒரு 40 நாள் தான் இருக்கும் குழந்தை பிறந்து. அந்த 40 நாள் குழந்தை அழுற சத்தம் கேட்டுச்சு. எங்க அங்க ஏதோ சத்தம் கேட்க பாருங்க. இரு, குழந்தை அழுற சத்தம் கேட்கல? ஆமாங்க, எங்க ஒரு கார் எரியுது பாருங்க. கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? ஆமா, கார் முழுசா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நாங்க பயத்துல போக கூடாது முடிவெடுத்தோம்.
ஆனா அந்த குழந்தையோட அழு சத்தம் எங்களை அந்த இடத்துல இருந்து போக விடல. அம்மா, பாப்பா அழுற சத்தம் கேக்குமா? எங்க அந்த கார்ல இருந்தாங்க குழந்தை அழுற சத்தம் கேக்குதே. இங்க பாரு, ஏற்கனவே நமக்கு நேரம் சரியில்லை. அது ஏதாவது ஒண்ணு எரிய போக நாளைக்கு போலீஸ் கேஸ் நாம போய் மாட்டிக்கிட கூடாதுடி. நம்ம மாட்டிட்டு நம்ம பிள்ளையோட நிலைமை. அதுவும் சரிதான். சரிடி, பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய பார்க்கலாம் வா. அதான் சொல்றேன், வாங்க அது என்ன யாதுன்னு பாப்போம். நாங்க ஒரு முடிவெடுத்து அந்த குழந்தை சத்தத்தை என்னன்னு பார்க்கலான்னு போனோம். என்னடி கார் இப்படி மலை மலைன்னு எரிஞ்சிட்டு இருக்குது? ஆனா குழந்தை அழுற சத்தம் கேக்குதுங்க. அம்மா, அங்க நம்ம பாப்பா அழுற சத்தம் கேக்குதே. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு கை எங்க நோக்கி கையெடுத்து கும்பிட்டுச்சுது. என்ன ஆனாலும் பரவாயில்லடி, அந்த குழந்தைய காப்பாத்துவோம். சரிங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என் இயலு போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்தா. அம்மா, தங்கச்சி பாப்பாமா. தீ எரிஞ்சிட்டு இருந்த காருக்கு அந்த சைடு அடியில தான் அந்த குழந்தை இருந்தது. அன்னைக்கு இயல் மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தைய காப்பாத்திருக்க முடியாது. அன்னைக்கு நாங்க நிச்சயமா காப்பாற்ற முடியாது. இயல் குழந்தைனால உள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைய எடுத்து காப்பாத்தி கொண்டு வந்தா. அந்த குழந்தைய நாங்க பார்த்தோம். காருக்குள்ள இருந்து அந்த கை எங்களுக்கு நன்றி சொல்லிச்சுது. அந்த அம்மாவோட கண்ணு இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்குது. அதை பார்த்த பார்வை மீண்டும் வருவேன்னு சொன்ன மாதிரியே இருந்தது. இயலு, அந்த பாப்பாக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாரு. அப்படி சொல்லதுக்காக நாங்க துணியை விளக்குனப்போ அந்த குழந்தைக்கு வைரத்தால் ஆன நகைகள் தான் போட்டிருந்துச்சு. தங்கம் கூட இல்ல, உடம்பு முழுக்க வைர நகைகள். உடம்பு முழுக்க வைர நகைகள் தான் போட்டிருந்தது அந்த குழந்தை. அப்பவே எங்களுக்கு புரிஞ்சுது இது பெரிய இடத்து குழந்தையா தான் இருக்கும்னு. அந்த குழந்தை யாரு என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. எதனால? அந்த காருக்குள்ள இருந்து அந்த கை எங்களுக்கு கும்பிட்டது. யாருக்கிட்டே குழந்தைய கொடுத்துறாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டது. அதனாலதான் அந்த குழந்தை நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல. அந்த நகை இன்னும் எங்க கிட்ட பத்திரமா தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும், குழந்தைய தூக்குனதே நான் தானே. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு பட்டினி போட்டு வளர்க்கறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. அந்த குழந்தைய யார்ட்டி ஒப்படைக்கிறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்ல. ஏன்னா அந்த தாயை கையெடுத்து கும்பிட்டுதான் எங்க ஞாபகத்துல வந்தது. அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு போட்டிருந்த நகையில கொஞ்சம் அந்த நகையை தூரத்துல கொண்டு போய் வித்துட்டு வந்தோம். அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. நாத்தனாரு அதான் என் சம்மந்தி ஊருக்கு இங்க வந்தோம். அந்த இருக்கிற பணத்துல ஒரு பெரிய தோட்டத்தையும் இந்த வீட்டையும் இந்த நிலத்தையும் நாங்க சுத்தி எடுத்தோம். ஏன்னா எப்படி என் புருஷனுக்கு வேலைக்கு போக முடியாது. அந்த குழந்தையும் காப்பாற்றணும், என் குழந்தையும் நான் காப்பாற்றணும். எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல. அந்த குழந்தைய நாங்க நல்லா வளர்த்துதான் ஆகணும். அதனாலதான் ஒரு தோட்டம் இருந்துன்னா அதுல வர வருமானத்தை வச்சு இந்த குழந்தைகளை சந்தோஷமா வளர்த்துக்கலான்னு கொஞ்சம் நகைகளை வித்துதான் இவ்வளவு ஏற்பாடையும் நாங்க பண்ணணும். மிச்ச நகையை நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அது அவளுக்கானது, அவளுக்குரியது. 3 பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்த்தீங்களேன்னு கேட்டீங்களே. இப்படி செல்வத்தை கொண்டு வந்த பிள்ளைய யாரு வெறுப்பா? பட்டினிலே செத்திருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்கோயில இயலு கல்ல உடைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இன்னைக்கு அவ கௌரவமா வசதியா படிச்ச பிள்ளையா இருக்கானா அது இசையால தானே. அதனாலதான் அந்த குழந்தைய நான் தெய்வ குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சேன். எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்த தெய்வமா தான் அவளை பார்த்தேன். அன்னில இருந்து அவளை என் பிள்ளையா தான் நான் நினைக்க ஆரம்பிச்சேன். ஊருக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வரலையா? நாங்க கரெக்டா 1 வருஷம் கழிச்சுதான் இங்க வந்தோம். என் நாத்து நான் திரும்ப திரும்ப கேப்பா. அவளுக்கு சந்தேகம் எனக்கு எப்படி 2வது குழந்தை பிறந்ததுன்னு. என்கிட்ட சொல்லாம எப்போ குழந்தை பெத்தீங்கன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டா. இசையும் 40 நாள் குழந்தைனால எனக்கு சமாளிக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. பிறந்து 40 நாள் தான் ஆகுதுன்னு அப்படி இப்படின்னு நான் சமாளிச்சுட்டேன். அதனாலே ஊருக்குள்ள யாருக்குமே சந்தேகம் வரல. அவ நான் பெத்த புள்ளன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அப்புறம் அந்த வயக்காட்டை வச்சு நாங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு மேல வந்துட்டோம். சந்தோஷம் நிம்மதி எல்லாம் எங்க கூட இருந்தது. அவ வளர வளர சந்தோஷமும் கூட வந்தது. அவ பண்ற சேட்டை சுட்டித்தனம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னிசை பிறந்தா. அதுவும் ஊருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்னிசையே பெத்துக்கிட்டேன். ஒருவேளை யாருக்காவது சந்தேகம் வந்துட்டுனா 3 பொண்ணா இருந்துன்னா யாருக்கும் சந்தேகம் வராதே. அதனாலதான்
ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் இன்னிசை பிறந்தா. ஆனா சத்தியமா அவ யாரு என்ன எங்குள்ள பிள்ளை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 40 நாள் என் கையில கிடைச்சா அவ என் பிள்ளைதான். அந்த காருக்குள்ள யாரு இருந்தா என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயல தான் ஒரு உண்மையை சொன்னா. என்ன என்ன சொன்ன? நான் குழந்தைய எடுக்கிறதுக்கு அந்த கார் டிக்கிக்கு கீழே போனேன். சரி. தூரத்துல ஒருத்தர் சிகரெட் குடிச்சுக்கிட்டு நின்னாரு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் தூரத்துல தான். அவரே நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாரு. சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு. கார் எழுதுங்கிற எந்த பதட்டமும் அவருக்குள்ள இல்ல. ரிலாக்ஸா தான் சிகரெட் குடிச்சிட்டு நின்னாரு. அந்த குழந்தை என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அளவே இல்லை. அதனால அந்த குழந்தை இறந்து போயிட்டு நினைச்சாங்களோ என்னமோ. நான் எங்க அம்மா எங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த காருக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டோம். இசை அழுகி நிப்பாட்டிட்டு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கார் வந்து அவரை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போச்சுது. என்ன என்ன இவங்க சொல்றாங்க? என்ன மாமா சிகரெட் குடிச்சதுனால தானே கால் தீ பத்தி எரிஞ்சதுன்னு மாமா சொன்னாரு. அவரை உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதா? இல்ல, அவர் முகம்லாம் எனக்கு ஞாபகம்லாம் இல்ல. ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாரு. தலையில தலப்பா வச்சிருந்தாரு. ராஜா ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாரு. நான் கீழே காருக்கு டிக்கில இருந்து தான் அவரை பார்த்தேன். என்ன ஒரே மர்மமா இருக்குது. அப்படின்னா மாமாவை வேலைக்கு கொண்டுட்டாரா? அவர் தான் உசுர புசுர விரும்பினாரு. ஒண்ணுமே யூகிக்க முடியலையே. நல்லா தெரியுமா அவர் அளவே இல்லையா? ஆஹா, அளவே இல்ல. அவர் ஸ்மோக் தான் சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் சந்தோஷமா தான் ஸ்மோக் பண்றாருன்னு உனக்கு எப்படி தெரியுது? பக்கத்துல கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பதட்டம் இல்ல. ரிலாக்ஸா சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப எப்படி? கரெக்ட் தானே. ஒருவேளை மாமாவே அத்தைய கொண்டு இருப்பாரோ? அப்படின்னா குழந்தை மட்டும் எப்படின்னா வெளியில விழுந்து கிடந்தது. அதை என்ன அவர் பார்க்காம இருந்திருப்பாரு? அதானே. இல்ல, காருக்கு நேரா அந்த சீட் இருக்குமே அதுக்கு கீழே வச்சு கை தெரிஞ்சது. அவங்க தான் குழந்தைய கொடுத்தாங்க. நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ சரியாதான் சொல்றா. டிக்கி கீழே தான் எங்களுக்கு சவுண்ட் கேட்டது. அந்த அம்மா தான் புள்ளைய தனக்குள்ள வச்சுதான் பாதுகாத்திருக்காங்க. அதான் சொல்றேனே, அன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரா இருந்தா அந்த குழந்தைய காப்பாத்திருக்க முடியாது. இயல்னாலதான் அந்த காரு டிக்கிக்குள்ள சூடா இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள போயிட்டா. வெக்க அதிகமா இருந்தது. நான் அது வழியா தான் போனேன். அவங்க கையில தான் எரிஞ்ச கையோட என் கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கையால இப்படி சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணாங்களா? புள்ளைய காப்பாத்திட்டோங்கிற திருப்தி. அதுக்கப்புறம் அங்க நின்னா நல்லது இல்லைன்னு தான் நாங்க ஊரு விட்டு ஊரு ஒவ்வொரு ஊரா போயிட்டு கடைசியில எங்க அத்தை ஊருக்கே வந்து சேர்ந்தோம். இப்ப ரேச்சனாலதான் அவளுக்கு ஏதோ பிரச்சனை. ரேச்சனாலயா? ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். அதை நாங்க பெருசா எடுத்துக்கல. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு பயமா இருக்குன்னு இசை வீட்டுல பேய் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா. ரேச்சலா? ஆமா, ரேச்சல் கூட்டு போனாலதான் இசை வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா கிட்ட நானும் இன்னிசையும் காட்டிக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருந்தது. அதனாலதான் எப்படியாவது கிங்ஸின் கூட இசையை சேர்த்துணுன்னு நானும் எங்க இன்னிசையும் ஏதாவது வேலை பார்த்து அங்க அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் காலைல நீங்களும் இசையும் தப்பா இருந்தது நான் பார்த்துட்டு இசையை அடிச்சன ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போதான் நான் எங்க அம்மா கிட்ட உண்மையை சொன்னேன். அவ இங்கேயே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. அவ இங்க இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்புன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எப்படி நாங்க உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது எங்க அம்மா அப்பா 3 பேருக்கும் தெரிஞ்ச ரகசியம். நான் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்? இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். கிங்ஸின் கிட்ட இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். மற்றபடி அவளுக்கு இருக்க ஆபத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்பவும் சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நல்லா தெரியுமா? இசை அங்க இருந்து தானே எடுத்தீங்க? ஆமா, அந்த அம்மா தான் என் கையில கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு அந்த அரண்மனைக்கு மட்டும் ரேச்சல் இவெல்லாம் போகாம இருந்திருந்தா எந்த ஆபத்தும் வந்திருக்காது. ஷோ, இந்த ரேச்சலை வச்சுக்கிட்டே ப்ளீஸ் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். இது இசைக்கு தெரிய வேண்டாம். அவங்க கூட பிறந்தவளாவே இருக்கட்டும். தயவு செய்து யாரும் அவகிட்ட இந்த ரகசியத்தை சொல்லிடாதீங்க. சத்தியமா சொல்ல மாட்டோம். இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மாமா பத்தி மட்டும்தான். ஒருவேளை அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருந்தது மாமாவோட தம்பியா இருந்தா? ஆனா காருக்குள்ள தீய பத்த வச்சது மாமா தானே சொன்னாரு. அப்ப மாமா எங்க போனாரு? ஆமால, எனக்கு என்னமோ மாமா மேல்தான் சந்தேகமா இருக்கு. ஆனா மாமாவும் அத்தையும் உசுறு குசுற காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை சந்தேக புத்தி இருந்திருந்தா அத்தை ரொம்ப படிப்பாளி புத்திசாலி நாடி கொண்ட சொன்னான்னு சொன்னேன். ஆமாண்ணே,
ஆனா அதை வெளியில அத்தை காட்டிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாரே. பொய்யா சொல்லிருக்க கூடாது. தன்னை விட அதிகமா படிச்சிருக்கா, தன்னை விட அதிகமா நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்காங்கிற எண்ணம் கூட அவருக்கு இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிருக்கலாம்ல. அவரை தூக்கணும் இல்ல சரியாயிடும்ல. நீங்க எது பண்ணனாலும் இசை உசிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவரை தூக்கினாலும் எந்த உண்மையும் அவன் சொல்ல மாட்டான். இந்த உண்மையை நாம தான் கண்டுபிடிக்கணும். அவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல. உங்க அப்பாவுக்கு வெறும் பணம் உதவிதை நான் செஞ்சேன். ஆனா என்ன கடவுளா பாத்தீங்க. ஆனா என் உசிரையை என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு உங்க உசிரை சுச்சமா நினைச்சேன். ஈஸியா தூக்கிட்டு வந்து இது வரைக்கும் அந்த ரகசியத்தை வெளியில சொல்லாம அக்கா இல்ல அம்மாவா நடந்திருக்கீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, பெரிய பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. ஈஸியா உங்ககிட்ட ஒப்படைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு எப்பவுமே ஈஸிய பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணுங்கிறதா என் எண்ணம். என்னைக்காவது ஒரு நாள் அவளை தேடி ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களே மாதிரி ஒரு ஆளுக்கு அவளை ஒப்படைச்சிட்டோம்னா பயம் இல்லைன்னு நானும் இருந்தே நினைச்சேன். ஆனா அவ உங்க பொண்டாட்டியாவே இருப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு வேற எதுக்காவது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது காட்டுச்சா? காகம் மாதிரி ஏதாவது? காகம் மாதிரியா? தினமும் அவளை பார்க்க மொட்டை மாடிக்கு ஒரு காகம் வருமே. ஆமா, என்ன பார்க்கறதுக்கு ஒரு காகம் வரும். அப்போ உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். நிச்சயமா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயமா அமைச்சு கொடுப்பேன். ஒரு தம்பியா நிச்சயமா அமைச்சு கொடுப்பேன். பாட்டி இறங்குடி. இரு என் தோல்ல மிதிச்சு இறங்கு. திருட்டு பயலடா நீ. இந்த திருட்டு பையில கூட உனக்கு என்ன வேலையா? நில்லடி நான் வாரேன். ஒரு இடத்துல கடனை கடக்காலான்னு பாரு. இறங்குடி. ஆமா, திருட தானே போறான். மெதுவா தான் பேசணும். முடிவே பண்ணிட்டா நினைக்கிறேன். இறங்குடி. திருட்டு பையல இறங்குற. அதெல்லாம் விழ மாட்டேன். அந்த வேலை எதுவும் பாத்திர மாட்டிய. ஐயோ, உசு பத்திரதே இவளுக்கு போல போச்சு. இறங்குடி. உள்ள மாட்டேன். அத பண்ற கேப்பு கிடைக்க நேரத்துல எல்லாம் முத்தம் கொடுத்துறத. புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட கிடையாது. புருஷனுக்குலாம் யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? இறக்கி விடுறா. இருடி இரு. ஊரே என்ன பார்த்து பயந்தாலும் பையவுல என்ன பார்த்து பயப்படவே மாட்டேங்குத. அம்மா, இங்க திருடியா வந்திருக்கோம். அப்ப திருடி அவளை சொத்து சேர்த்து வச்சிருக்கியாடா. ஒண்ணு கட்டிச்சிரும். சரி, என் கையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வாங்க. சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு இந்த வேலை தான் பார்க்க போறோம். அப்படித்தானே? இந்த வேலை பார்க்க வேண்டாம், அந்த வேலை பார்ப்போம். பொண்டாட்டி. அப்ப நீ முடிவே பண்ணிட்ட. அடி, நான் முடிவு பண்ணலடி, அந்த கடவுளே முடிவு பண்ணது. நீ பிறந்த அன்னைக்கே தாலி கட்டின வேண்டி. ஆமா, நான் பிறந்த அன்னைக்கு ஒரு தாலி கட்டினா இருப்பாரு. நான் பிறக்கும்போது எங்க இருந்தீங்களோ, நான் எங்க இருந்தனோ. ஆனா உன்னை இந்த மாதிரி ஒரு ஜோடி இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுடி. ஆமா, கேப்பு கிடைக்க நேரத்துல வச்சு முத்த கொடுத்துருதானே. கொடுப்பேன்டி, கொடுப்பேன். நம்ம திருட தானே வந்திருக்கோம். பத்தியா, மறந்துட்டேன் பத்தியா. மறக்கும் என்ன முத இறக்கி விடு. வரவா இல்ல, இப்படியே தோல் உட்காந்து வாங்க. திருட வந்திருக்கோண்டா, அதை மறந்து நீ பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது கூட நல்லா இருக்குடி. இருக்குண்டா, இருக்கும். மரியாதை நீ இறக்கி விடு. ஓ சரி, மிஸ் சட்ட நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதே. ஆமா, என்ன விடிக்கிற ஒரு உத்தேசமே இல்ல. என் கூடதான் மோட்டிவே பண்ணிட்டான் பையன் உள்ள. சரி, வா, பாத்தவா. என் கைய புடிச்சுக்கடி. பாக்குறது திருட்டு வேலை, இதுல ஒற்றுமை ஒரு கேடாங்க. ஓ, மாட்டின எண்ணி சேர்த்து மாட்டி விடுறதுக்கா? நீங்க தனியா போங்க, நான் தனியா வருவேன். பார், இனி சிக்கிறத சரியா பாத்து வா. பையன் உள்ள தந்திரக்கார, எங்கேயும் சிக்க மாட்டான். இத்தனை வருஷம் சிக்காதவன் எங்கேயும் சிக்க போறான். இவன் கூட போதான் நமக்கு சேஃப்டி. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வருவேன். அப்படித்தான் என்ன தூக்கிக்கிட்டே போகணும். இன்னைக்கு நான் வேலை பார்த்த மாதிரிதான். போகும்போதே எங்க அண்ணன் அவளை தூக்கிட்டு போவாதேன்னா நீ தூக்கிட்டு வந்திருக்க. அத்தி, பெரிய மாமா பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க சரியா? பெரியவனை பார்த்தா மட்டும் அவ்வளவு பயப்படுத, ஏன்டி எனக்கு பயப்படவே மாட்டேக்கா? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அவரை பார்த்தா மட்டும் எனக்கு தலைலாம் நடுங்குது. எங்க அவர் நமக்கு வேண்டாங்க. நீ முன்ன போ. சரி, அண்ணன அவங்க வர சொல்லிடு. நான் அந்த பெட்ரோல் முடிய அந்த சைடு போயிருந்தேன். சரி. அம்மா,
அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையாத்தான் திருட வருவீங்களோ? இப்ப என்னையும் சேர்த்திருக்கிய. ரொம்ப வாய் பேசுன வாயிலே கட்டிச்சிருவேன். பயவுல கேப்பு கிடைக்க நேரம் அதையும் பாத்துறேன். போலாம் கொன்னுறேன். இந்த அரண்மனைக்குள்ள இந்த பயலுக்குலாம் என்ன வேலை? ஆத்தி பெரிய மாமா கூட வர வேண்டானே தூத்திக்கிட்டு வந்துட்டா. சீக்கிரம் வா. அத்தை பொண்ணு அத்தை பொண்ணு அத்தை பெத்த வயிறம். வா சீக்கிரம் வா, மாமா கிட்ட வா. இங்க பாரு, வண்ட நேரத்துல நிக்கூடாது. கிங்ஸ் இப்ப எங்க போறான். சீக்கிரம் அவங்ககிட்ட போ. சீக்கிரம் போ, நான் இதே நிக்க. யார் வரக்குள்ள நீ உள்ள போயிருப்போ. வா சீக்கிரம் வா. அவங்க யாரும் இல்ல, தைரியமா உள்ள போலாம். டேவிட்ட வெளியே நிக்க சொல்லிருக்கல. டேவிட் ஒரு ஆபீஸ் காரோட ரெடியா தான் நிக்கிறானுங்க. தூக்கணும்டா, இன்னைக்கு எப்படி அது தூக்கிறோம். தூக்குறது மட்டும் இல்லைண்ணே, அவரை சும்மா விட போறதில்ல. சரி, வீட்டுல எந்த தடையும் கிடைச்சாலும் தூக்கிறேன். அவன் ராபிசனுக்கு அவன் கூட்டாளிகளுக்கு சிக்னல் கொடுத்து உள்ள வர சொல்லி. சரிண்ணே. அத்தைவ கொண்டிருக்க என் சித்தப்பனை கொண்டவனு இவன் தான் இருப்பானோ? ஏன்னா என் சித்தப்பாவும் அத்தையும் ஒன்னா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. 2 பேரும் அனுநியமா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். என் சித்தப்பா ஒரு பொண்ணு கையால சாகல, சத்தியமா சூழ்ச்சியால வசித்து இருக்காரு. என்ன எங்கிருந்து வர? கிங்ஸ் கூட போகல? எங்கேயும் போயிருக்க மாட்டான். அங்கதான் ஏதாவது ரூம் கழிப்பா. போ. எல்லா பக்கமும் தேடிட்டேனே, எங்கேயும் போயிருக்க மாட்டான். சரி போ, சீக்கிரம் உள்ள போ. பயவுல என்ன பண்ணுதுன்னே தெரியல. திருட வந்த மாதிரி தெரியலையே. வர வேண்டாம்னு எவ்வளவோ சின்ன தொத்திக்கிட்டு வந்துட்டேன். இவரை பார்த்தா கொஞ்சம் காமெடியா இருக்கு. எப்பவும் கோட் சூட்ல அலைவாரே. பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நான் பாடுற பாடு இருக்கு பாரு. வாடி. அவன் நடந்துட மாட்டான், தூக்கிட்டு போ. அதெல்லாம் நடந்துருவேன். நீ நடந்து நான் வந்த வேலையை முடிக்க. அதெல்லாம் நான் நடந்துருவேன், விடுங்க. நீ நடந்து எனக்கு வேலை முடியாது. சீக்கிரம் வா. அங்க கதை முடிச்சிருடா. ராபிசன் உள்ள விட்டுட்டேனே, அவன் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பான். சரி, நான் இதை நின்று கண்காணிக்கிறேன். சீக்கிரம் போ. சரிண்ணே. என்னங்க என்ன? உங்க அண்ணனை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. இது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க, அவன் கோவப்பட்டு வா. எனக்கு சிரிப்பா அடக்க முடியல. சேட்டைய பத்தியா? அவளை பத்தா தெரியுமாண்ணே? அடியே அடையாளம் தெரியுங்க கூடாதான் இப்படி வந்தோண்டி. இங்க இருந்த எங்க அண்ணன் என்னையே திட்டிடுவான். பாடி. என்ன வாழ்த்தனா? என் அத்தையை பார்க்க முடியல. அவங்க ரூபத்துல ஒண்ணு பார்த்துட்டோமே. எங்க வீட்டு வாரிசு. வீட்டு முழுக்க சுத்திட்டா ஒண்ணுமே நம்ம கலவாங்கல. கலவாங்கணும். ஆனா இது நல்லா இருக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளைல தான் இப்படிதான் திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடுவோம். என்ன ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் விளையாண்டுருக்கோம். ஆமா, நாம திருட போலீஸ் யாரு? இனிமே தான் வருவாங்க. உங்க அண்ணன் இல்லையே? அண்ணன் என்ன சொல்லாரு, உனக்கு ஒரு மாமா. பயமா இருக்கு. இங்க பாரு, இனி பெரிய அண்ணியும் கவினையும் பார்த்து மாமான்னு தான் சொல்லணும். சரியா? இந்த கவின் பையமா? அவனை பார்த்து மாமான்னு சொல்லு, அவனை பார்த்து பையன் பையன் சொல்லாத. அவனை பார்த்து அதுல முடியாது. அவன் உனக்கு மாமா தாண்டி. சொல்லி தொலைக்க. பரவாயில்ல. கவின் என்ன? நாமல திருட போலீஸ் எங்கடா? வருவாங்க. அதோட தூக்கிட்டு போனேன். ஏண்டா அதுக்கால என்ன தூக்கிட்டு போறதே சொல்லுவீங்க? உன்னை வரண்டா வீட்டுல இருன்னு சொன்னோம்ல, அதான் தூக்கிட்டு வந்து சட்டையை பாரு. கவின் என்னன்னு நீ இதுலயே நில்லு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரிண்ணா. இங்க பாரு, கவின் கிட்டே நில்லு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். திருட பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ஆமா. பத்திரமா இதுலயே நிக்கணும்னு. சரி. இங்க பாரு, கவினை விட்டு எங்கேயும் போயிடாத. சரியா? அப்படி ஒரு வேலை எதை தொலைச்சிட்டு சும்மா கத்தி கூப்பிட்டு உன்னை விட மாட்டோம் இருந்தாலும். சரியா? போதும், பின்னாடி ஒரு ஆள் நிக்குது. ஒருத்த முடிச்சுட்டு வரேன். சரிண்ணே. அப்படி இந்த பயவழில என்னத்தான் திருட வந்திருக்குன்னு தெரியலையே. சொன்னவாதே ஹெல்ப் பண்ணலாம். என்னத்தடா திருட வந்திருக்கீங்க? ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு. கூப்பிடுவா பாரு. மாமான்னு கூப்பிடு. வர வர இவனும் மிரட்டுறான். இங்க பார், நான் பெரிய மாமாக்கு மட்டும் தான் பயப்படுறேன், உங்களுக்கு பயப்பட மாட்டேன். சேட்டை பாரு, எங்க அத்தை பெத்தது, எங்க வீட்டு இளவரசி. சரி, இங்க வா, இங்க தள்ளி நிலை. அண்ணே இப்போ வந்துடுவா. சரி. காலுது வலிக்குனா இந்த படில உட்காரு. வா. உங்க அண்ணன் தூக்கி தானே சமந்திருக்காவ, எப்படி கால் வலிக்கும்? மேல போய் என்னடா பண்ணுதாவ? இப்ப வந்துடுவா. பார்த்தே ஆகணுமே. இவ போன வில்லங்க மாயிரும். இவனை விட்டு நவன்ற கூடாது.
எங்கேயும் போயிடாத. சரி சரி. அப்படியே நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையன் உள்ள? எப்படியோ அந்த கவின் பையன் உள்ள கண்ணுல மண்ணை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அத்தி, இது என்ன இவ்வளோ பெரிய அரமனையா இருக்குது? அங்கெல்லாம் போய் பாப்போம். அங்க போ. அப்பா, எங்க கிங்ஸனை எப்படித்தான் இவளை வச்சு சமாளிக்கானே தெரியல. குடு குடு குடுன்னு ஓடிட்டாளே. எப்பா, நான் வந்த வேலையை பாப்பேனா இவ்வளவு வரட்டி பிடிப்பேனா? வேலையை முடிச்சிட்டான், சீக்கிரம் வா. எங்கண்ணே இவன் எங்க போனானே தெரியல. என்கிட்ட கிங்ஸ் விட்டுட்டு போனான். சப்பா, இங்க தானே எங்க போயிருப்பாவா பாக்கலாம். சரிண்ணே. ஏண்டா அவளை கண்ணு கத்தமா பார்க்க மாட்டேன். கண்ணு கத்தமா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். குடு குடுன்னு ஓடிட்டா. எங்க பாரு, இது வரைக்கும் அவள் கிங்ஸின் காதலே தான் நம்ம பார்த்தோம். ஆனா அது அப்படி இல்ல. அவன் நம்ம வீட்டு இளவரசி, நம்ம வீட்டு தேவதை. நமக்கு எல்லாமே அவதான், நம்ம சொத்தே அவதான். நம்ம உசிருக்கு மேல, புரியுதா? அவளை கண்ணு கத்தமா பார்க்கணும். புரியும்னே, தெரியும். நம்ம வீட்டு இளவரசிடா. பாரு, அவன் மேல என்னைக்குமே கோவப்பட்டாதுன்னு. அது எப்படின்னு இவ்வளவு நல்ல அரண்மனையில வாழ வேண்டிய பொண்ணு எப்படி நம்ம வாழ்ந்திருக்கு? எப்படின்னு அவன் மேல எனக்கு கோவம் வராதுன்னு. நம்ம உசுருடா. அத்தையை பார்க்கல, அத்தையை காப்பாற்ற முடியல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் கடவுள் இதை கொடுத்துருக்காரு. அவன் நம்ம சொத்து, புரியுதா? சரிங்கண்ணே. சரி, நீ அங்கோடி போய் பாரு, நான் இங்கோடி பாக்க. இங்கதான் எங்க நிப்பா. அவ கொலுசு கேட்கும், அதை வச்சு கண்டுபிடி. இல்லனே, வரும்போதே கொலுசு கழட்டி வச்சுட்டோம். ஏண்டா? சரி, அங்கோடிதான் போயிருப்பா. போ. சத்தியமா சொல்றத, உங்க சாவுக்கான மர்மத்தை நான் கண்டுபிடிச்சு உங்க சாவுக்கான நியாயத்தை கண்டிப்பா தீர்ப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்களை கொன்னவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன். உங்க பொண்ணு இசை என்கிட்ட தான் இருக்கான். அவன் என் பொண்டாட்டி. அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தேன். எனக்கு யாருக்கிட்ட உதவி கேட்கணும் கூட தெரியல. நான் உங்க சாவை பத்தி நான் எங்க தெரிஞ்சுக்கணும் எதுவுமே எங்களுக்கு புரியல. உங்க சாவுக்கு மாமாதான் காரணமா? இவர்தான் காரணமா? அந்த போட்டோலுக்கு மாயத்துக்கு தூர போடுற, அதை பார்க்க சக்தி எனக்கு இல்ல. பொண்ணவன் இவன் தானே. இவனை சும்மாவே விடக்கூடாது. இங்க பாருடா, நமக்கு இன்னும் முழுசா உண்மை தெரியாது. எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. இவர் பொண்ணு இருந்தா ஏன்டா இன்னும் கல்யாணம் முடிக்காம இப்படி வாழ்ந்துருக்கணும்? இப்படி அத்தை போட்டோ வச்சு இருக்கடா கும்பிட்டு இருக்கணும். எல்லாம் ஒரே மர்மமா இருக்குடா. இப்போதைக்கு கண் திறக்க வேண்டாருல. இல்ல, டேவிட்ட வந்து மயக்க மாத்திரை கொடுக்க வச்சுட்டேன். முடிக்க மாட்டாரு. அண்ணே இவரை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் உண்மை தெரியும்னே. அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாடா. ஒருவேளை இவரை அடிச்சு இவர் பக்கம் நியாயம் இருந்ததா? மாமா அடிச்ச பாவம் நமக்கு வேணுமா? கண்டிப்பா கண்டுபிடிப்போண்ணே. நம்ம அத்தைய கொன்னவன் எவனு கண்டுபிடிப்போம். கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சலானே. சரி, நான் இந்த போட்டோ கலத்திட்டு வரேன். அதை கலத்தி என்கிட்ட கூட உங்களோட இசை வருவல்ல? ஆமாடா, சீக்கிரம் இசை வரதுக்குள்ள கலத்தி கொண்டு போங்க. சரி, நீ அதை எடுத்துட்டு கிளம்பு. எங்க பத்திரங்கள் இருக்கும். அந்த பத்திரத்துல யார் யார் பேர் இருக்கு, என்ன விவரம், அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். போங்க. பாதி பத்திரத்தை நான் தூக்கிட்டேன். சில ஆதாரம் கிடைச்சிருக்கு. கபார், முக்கியமான ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா ஒண்ணு விடாம எடுத்து வந்துரு. சரிங்கண்ணே. சரி, ஃபீல் பண்ணாம வா. சரியா? சரிங்கண்ணே. பாதி ஆதாரத்தை எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கிற எடுத்து கிளம்புறேன். இசையை போட்டு பத்திரமா வா. நீ போங்கண்ணே, எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. நான் முடிச்சுட்டே வரேன். 6 மணி சுத்தின கேமரா எல்லாம் நம்ம கேமரா தான். இவருக்குள்ள கேமரா எதுவும் இல்ல. இப்ப இவர் கேமரா வேலை செய்யல, நம்ம கேமரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளியாளி எவனாவது லாந்தனா குடிப்பாங்க தெரிஞ்சிருக்கும். சந்தேகப்படுற மாதிரி எவ்வளவு இருந்தாலும் தூக்கிடுங்க. அந்த கேமராலாம் டேவிட் சொல்லி எடுக்க சொல்லிட்டு மறுபடியும் இவங்களுக்கு கேமரா சொல்ல சொல்லிடு. அந்த சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு வரேன். நீங்க கிளம்புங்க, சீக்கிரம் வந்துரு. சரி. இவரை கொண்டு இருந்தா அத்தை போட்டோ வச்சு எதுக்கு இவர் இப்படி கவலைப்பட்டு இருக்கணும்? ஆனா கார் எரியும் போது இவர் சிகரெட்டை குடிச்சிட்டு ஒரு ஓரமா நின்று இருக்காரு. இப்ப எதை நம்பாம இருக்க? அது எப்படி காருக்குள்ள மணிப்புள்ளி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவரால் சிகரெட் குடிச்சிட்டு இருக்க முடியும்? ஏன் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல? ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஆனா இப்போ போட்டோ வச்சு கும்பிட்டு இருக்காரு. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாரு? சிகரெட்டை தூக்கி உள்ள போட்டனா வெளியில போட்டனா தெரியல, அதனாலதான் தீ பத்திக்கிட்டு நான் மயக்க நிலைக்கு போயிட்டு இருந்தேன்னு இவரை மட்டும் சொன்னாரு. ஆனா ஈர தெளிவா சொல்றாங்களே. அதுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி தான் நின்றுக்காரு. அப்ப எப்படி? ஒரே குழப்பமா இருக்குது. அண்ணி சொன்ன மாதிரி அத்தை மேல எனக்கு சந்தேகம் இருந்திருக்குமா? அந்த கோபத்திலேயே ஆங்காத்திலேயே ஏதாவது பண்ணிட்டா? மறுபடியும் குற்ற உணர்ச்சியில அத்தையை நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரா? இதுக்கான மர்மத்தை நான் எப்படிதான் கண்டுபிடிக்க? இதுக்கு விடத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிருவேன். இரு, நான் வந்துட்டேமா. இரு. என்ன? சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எனக்கு சட்டை பண்ணதுக்கு அதான் விட்டு நமக்கு என்ன வேலை? பொண்ணுல என்ன இன்னைக்காவது விடு வச்சிருங்க சொல்லிட்டேன். பாப்போம். நீ எங்க வீட்டு இளவரசி? என்ன நம்ப பிள்ளையா
வரம் தர ஜன்மம் இல்லையா கொண்டுருவேன். வேண்டாம் வேண்டாம். இரும்பு பிடிய விடுறா. நாம அடுத்த வீட்டை நிற்கும். திருட வந்த வீடு. இங்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. நமக்கு நேரம் காலம் வீடு வாசல் எதுவும் கிடையாது. நம்ம நினைச்சுனா ரொமான்ஸ் பண்ணணும். ஓகே போக்கி தப்பா சொல்லிட்டேன். குரங்கு எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மட்டும்தான். வேற வேற வட்டியே இல்லையா? அதான் அது எந்த வழியும் நீ கிடையாது. ஒன்லி ரொமான்ஸ் மட்டும்தான். கொண்டுறேன். என்ன விட வச்சு விட்டுருங்க சொல்லிட்டேன். முடியாது. சரி ஒன்னு கூட கொடுக்கா பாருங்க. சரி சரி நீ எப்பவுமே தர மாட்ட. வழக்கமா கொடுக்குற வட்டி மட்டும் கொடுத்துட்டு போதும். ஆரம்பிச்சுட்டா எச்சாட்டைய. உங்களுக்கு சலிக்கவே இல்ல. எப்படி சலிக்கும்? உங்க குரங்கு சட்டைக்கு ஒரு அளவே இல்ல. இனி பாரு எவ்வளோ சட்டனு. ஏன் ஃப்ரீயா இருக்கீங்களா? உரிமை கிடைச்சிருக்குடி. அதுதான் நான் கேட்க நினைச்சேன். இது வரைக்கும் கொஞ்சம் பயத்தோட அடக்கி வாசிச்சீங்க. இப்ப என்ன ரொம்ப சுதந்திரமா உரிமையோட நடந்துக்கிட்டீங்க? அது அப்படிதான். சீக்கிரம் வா, வீட்டுல போய் நிறைய வேலை இருக்கு. வேண்டாம். இது வரைக்கும் யாரோ நினைச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. ஆனா இப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால நோ டிஸ்டன்ஸ். வேண்டாம். முடியாது. திருடு போன வீட்டுல தூங்கிட கூடாது. பெரிய கேவலமா போயிரும். போலாமா? ஒன்னே ஒண்ணு கொடுறே. இனிமேல் நீ கொடுக்காம நான் கொடுக்க மாட்டேன் பாரு. அப்ப ரொம்ப நல்லது. எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போங்க. எனக்கு தூக்கம் வருது. நினைச்சேன் உன்னை தூக்கிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் உனக்கு தூக்கம் வரும்னு. சரிப்பா தொல்லை செஞ்சுட்டு விட. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன். பிறக்கும் போதே எனக்குன்னு பிறந்தா. சரி நான் எப்படி போயிருமா? சரி நான் தூக்கி விடுறேன். என் தோல் மேல உட்காந்து அப்படி மேல ஏறிடு. அங்க டேவிட் நிப்பான். பண்ணுமா? ஆமா அவன் நிப்பான். அங்க மேல நில்லு. நான் மேல இருவா. சரி சரி வா என் தோல் மேல இருவா. நான் ஏன்னா உங்களுக்கு வலிக்காதே? ஆமா கோழி மிச்சி குஞ்சு சாகும் பாரு. பூ மாதிரி நீ பூ போல இருப்பான். பாத்து பாத்து. ஏறிடுவேன். ஏய் டேவிட் நிக்க பாத்துட்டேன். சரி பாத்து மேல ஏறு. போ போ போ. பாத்து போ. நீங்களும் வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். நீ போ போ போ. டேவிட் பிள்ளை பாத்து போடி. என்ன வா 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 தூக்கிட்டு போறேன். குரங்கு நீ எப்படா மேல ஏறின? யாத்தையும் இல்லாம அதெல்லாம் ஏறிடுவேன். வா வா என்னங்க பாத்துங்க. நான் இருக்கேன்ல. வா என் காலில் மிதி. நல்லா மிதிச்சு ஏறு. சரி டேய் கைய போடுறா. கிங்ஸி பாரு குதிடி. கட்லுதான் குதி. நான் குடிக்க மாட்டேன். குதிடி. இந்த குரங்கு கூட டிராவல் பண்ணது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி இனி இங்க இருந்து கட்டுலயே போயிடலாம். கார் நிக்குது போயிருவோம். ஒரே ஒரு நாள் நான் தரமணிக்குள்ள வந்தேன். அது எப்படி இப்பெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உள்ள வந்தீங்க? அதுக்குத்தான் அறிவு வேணுங்கடி. அதான் நான் கேக்குறேன். அண்ணன் சிக்னல் கொடுப்பான். கொடுத்ததுக்கு அப்புறம் போனா போதுன்னு. ஓ அது வேறயா? ஆமா நல்ல கட்டு இருக்கு. அது வரைக்கும் தூங்கட்டா. ரொம்ப தூக்கம் வருது. எவனாவது நைட்டு கூட்டு வருவானுல வேலைக்கு? உன்னை வீட்டுல தானே தூங்க சொன்னேன். எங்களுக்கு முன்னாடி கார்ல உட்காந்துக்கிட்டு வருவேன் அடமுடிச்சுல உட்கார்ந்துருந்தேன். எங்கேயோ போறிய பரபரப்பா போறியேன்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது. சரி வா இந்த கட்டில தூங்கு. அப்படியே தூங்கி தூக்கிட்டு போயிடுறேன். வா அத முத செய்யுங்கப்பா. எனக்கு என்ன தூக்கம் வருது. அது 7 மணி உனக்கு இப்படி தூக்கம் வருது? தூங்குறது கொண்டு என்ன உளருத? அது சின்ன பிள்ளைல இருந்து அப்படிதான். ஏன் அப்படி? என்கிட்ட யாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமா கதை சொல்லுவாங்க, பாட்டு படிப்பாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. கும்கு, கராத்தே, சிலம்பாட்டம், மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன? ஒண்ணு இல்ல. இனி இந்த கனவு வந்தா வேண்டாம்னு சொல்லிடு. சரியா? ஏன் வேண்டாம். இனி அது வேண்டாம். சரியா? அது என்னமோ பதிவு வந்துரும். இனி வேண்டாம். சரியா? அப்போ இவ்வளவு அதுக்கு தான் உளர்னாலா? நான் கூட அது என்னமோ யாரும் நினைச்சு பிளாட்டா விட்டுட்டானே. தூக்கத்துல இடிச்சுக்கிட்டே வருது. அது எதுக்கு? அது கும்கு கராத்தே கத்துக்கிட்டு இருப்பேன். சரி சரி எனக்கு தூக்கம் வருது. சரி வா இல்ல தூங்கு வா. அப்ப இதெல்லாம் எதிர்த்து நடந்த மாதிரி இல்லையே. நான் கூட தூக்கத்துல உளறதும் கை காலை போட்டு அடிச்சுட்டு கிடக்குறதும் ஏதோ தூக்கத்துல பண்ற நினைச்சேன். அப்போ அத்தை ஏதோ இவளுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. செத்தாலும் தாய் தான். எல்லாத்தையும் நம்ம விளையாட்டாவே நினைச்சிட்டேனே. தூங்கிட்டானே. அதே அதிசயமா சொல்ற. இன்னைக்கு எதுவுமே உளரல. அப்படியே தூங்குற நேரம் நேரமா? என்னடா சொல்ற?
ஆமாண்ணே, என்னன்னாலும் சரி 7 மணிக்கு தூங்குவா. தூங்கி 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரே உணர்வா. அது மட்டும் இல்ல, கை காலை போட்டு தள்ளிக்கிட்டே வருவா. பக்கத்துல யாருமே படுக்க முடியாது. அதான் இப்போ விளையாட்ட விட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றா, அது யாரும் உனக்கு சொல்லி கொடுக்காங்களா? என்னங்க, குங்கு, கராத்தே, கத்தியாட்டம், அப்புறம் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? கதை சொல்லுவாங்களா, பாட்டு பிடிப்பாங்களா? அப்போ அத்தை இத்தனை வருஷம் அவ கூட தானே இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்ல, அவ பாட்டுக்கு தூங்குறா. எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டாளா? அதான் அத்தை போயிட்டாங்களா என்னமோ. அவங்க மனசு இவ்வளவு பாடுபட்டுருக்கோம்ல. ஆமாடா. சரி, வண்டி கொண்டு வந்துட்டான், அவளை தூக்கிட்டு வா, கிளம்பலாம். சரிண்ணே. சரி, முடிச்ச அத்தை போய் பார்த்து தூக்கிட்டு வா. சரிங்கண்ணே.